Hi friends, Thinai Appam எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் வந்து திணை எடுத்துக்கோங்க. 3/4 கப் வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1/2 கப் வந்து இட்லி அரிசி. இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் சிவப்பரிசி கூட எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 hours வந்து தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். இப்போ வந்து நான் கருப்பு உளுந்தை வந்து தனியாக ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த பொட்டெல்லாம் எடுக்கிறதுக்காக 1/2 கப் வந்து உளுந்து நல்லா தனியாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ அரிசி உளுந்து எல்லாத்தையும் ஒட்டுக்க அரைச்சிக்கலாம். இது கூட வந்து உளுந்து எல்லாம் சேர்த்து போட்டு நல்லா ஒட்டுக்க அரைச்சிக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம், 1/2 கப் வந்து வடித்த சாப்பாடு போட்டு நல்லா கிரைண்டரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததை கொஞ்சம் உப்பு போட்டு 5லேருந்து 6 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அழகாக பொங்கி வந்திருக்கு. இந்த மாவில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆப்ப மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றிடலாம். அழகாக எடுத்து ஊற்றிட்டு நம்ம லைட்டாக சுற்றி விட்டு மூடி வச்சு எடுத்தோம்னா நமக்கு மொறுமொறுன்னு திணை ஆப்பம் ரெடி ஆகிடும். பாருங்கள், அழகாக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஊற்றி எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் டின்னர் ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.